வாங்க சாப்பிடலாம். காட்டுங்க. பரவாயில்ல நிலா, கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல தான், நானே ஊட்டி விடுறேன். வேணாம் நிலா, நான் தான் இப்ப கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டேன்ல. கூட நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ எது கஷ்டப்பட்டுக்கிட்டு? இதுல என்னத்தான் கஷ்டம் இருக்கு? நான் ஊட்டி விடுறேன். உங்க கை இன்னும் நடுக்கமா தான் இருக்கு. நீங்க காட்டுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். நினைச்சேன் நேத்து நீ அந்த தண்ணிய திரும்ப திரும்ப தலைக்கு ஊத்தி அங்க பிரதட்சணம் பண்ணும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஜலதோஷம் பிடிக்கும்னு. சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு தலையில தண்ணியை ஊத்த சொல்லிக்கிட்டே இருந்த, தென்றலும் ஊத்திக்கிட்டே இருந்தா. இப்ப பாத்தியா ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தான், இது வெறும் சாதாரண தும்பல் தான். மத்தபடி எனக்கு ஜலதோஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சமாளிக்காத நிலா, எதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நான் உன்னை பாத்துப்பேன். இருந்தாலும் எதுக்கு இந்த கஷ்டமான வேண்டுதல்லாம்? எனக்கு உடம்பு சீக்கிரம் குணமாகணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் ஓகே தான். அது ஏதோ உன் திருப்திக்காக வேண்டிக்கிட்ட, அதுக்காக இவ்வளவு கஷ்டமான வேண்டுதலையா வேண்டிக்கிறது? சும்மா சாமிக்கு தங்கத்துல ஏதாவது காணிக்க செஞ்சு போடுறேன், இல்ல 50,000மோ இல்ல ஒரு 1,00,000மோ உண்டியல போடுறேன்னு இந்த மாதிரி ஏதாவது வேண்டிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நிலை அப்படி உன் உடம்ப வருத்திக்கிற? அத்தான், கடவுளுக்கு காசு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான பக்தியை தான் எதிர்பார்ப்பாரு. அதனாலதான் நான் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உங்களுக்காக நான் அங்க பிரதர்ஷனம் மட்டும் இல்ல, தீக்குழி இறங்க கூட நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு வேண்டாம் அத்தான். ஏன்? தென்றலக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன விஷயம்? இப்போ நீங்க என்ன மன்னிச்சு மனைவியை ஏத்துக்கிட்டதால நமக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு அக்கா, சித்து மாமா எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கான், அதனால நாளைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருங்க அத்தான். சரி, ஒரு நாள் தானே, பொறுமையா இருக்கலாம். அத்தான் என்ன பண்றீங்க? நீ கட்டில படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே கட்டில படுத்தா என்ன? இல்ல வேண்டாம். ஏன் அத்தான்? நேத்து கூட நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டில தானே படுத்தோம். அதனாலதான் சொல்றேன். நேத்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டில படுத்ததுனால என்ன ஆச்சு பாத்தியா? என்னாச்சு?
ஏய், என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நேத்து மாதிரியே எனக்கு இன்னைக்கும் குளிர் ஜுரம் வந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். ஒருவேளை எனக்கு குளிர் ஜுரம் வரவே இல்லைனாலும் நம்ம 2 பேரும் ஒரே கட்டில படுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். என்ன ரிஸ்க்? இப்போ நான் உன் மேல ரொம்ப லவ்வா இருக்கேன். அதனால இப்போ நம்ம ஒரே கட்டில படுத்தா என்னையும் மீறி ஏதாவது தப்பு நடத்தணுமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் நான் தரையிலே படுத்துக்கிறேன். இருங்க அத்தா, நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல நிலா, இங்க கூட நீ கட்டில படு, நான் கீழே அத்தா, படுத்துக்கிறேன். எனக்கு தரையில படுத்து பழக்கமாயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, பரவாயில்ல. இன்னைக்கு நான் தரையில படுத்துக்கிறேன், நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க. பிடிவாதம் பிடிச்சா விட மாட்டியே. போங்க. ஒரு வழியா ஆகாஷ் உன்னை ஏத்துக்கிட்டாமா. எனக்கு இப்பதாமா ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என் அக்கா தான் அத்தை. நான் என்னடி பெருசா பண்ணிட்டேன்? அந்த வார்ட் பாய ஆகாஷ்க்கு டவல் பாத் பண்ண விடாம தடுத்து உன்ன அவருக்கு டவல் பாத் பண்ண வச்ச, அவ்வளவுதானே. மத்தபடி நீ ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி பகல கண்ணு முழிச்சு ஆகாஷ ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்ட. அவருக்காக விரதம் இருந்து அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ண. இதெல்லாம் பார்த்துதானே ஆகாஷ் உன்னை மனசார மனைவியா ஏத்துக்கிட்டாரு. எல்லாம் நல்ல விதமா நடந்திருக்கு. தென்றல் சொல்ற மாதிரி இன்னைக்கு ராத்திரியே உனக்கும் ஆகாஷுக்கும் சாந்தி முகூர்த்தம். நிலா, இப்பவே எல்லா வெக்கத்தையும் வேஸ்ட் பண்ணிடாத. நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடக்கும் போது அங்க கூட கொஞ்சம் வெக்கப்படணும்ல. அதனால வெக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. இன்னைக்கு ராத்திரி இந்த நிலாவுக்கும் ஆகாஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதா? என்ன மீறி நடந்துருமா? நான் அதை எப்படி கலைச்சு விடுறேன்னு மட்டும் பாருங்கடி. அப்பா முருகா, ஒரு தப்பு பண்ண போறேன், என்ன மன்னிச்சிடு. மாதவி, மாதவி, இங்க வாயே, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. அத்தை ஏன் இவ்ளோ ஆக்ரோஷமா கூப்பிடுறாங்க? மாதவி, கொஞ்சம் சீக்கிரம் வா. மாதவி, இதோ வர அத்தை. என்னத்த? என்ன வர வர உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கு? என்னத்த சொல்றீங்க? நான் என்ன பண்ண? அங்க பாருடி. ஐயோ, என்ன குத்து விளக்கு கீழே இருக்கு? என்ன கேக்குறியா? பூஜை ரூம்ல இருந்த குத்து விளக்கு கீழே விழுந்து கிடக்கு. இது இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா? இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா? வர வர அந்த தென்றல் நிலாவோட சேர்ந்துகிட்டு நீயும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட. ஏற்கனவே நம்ம குடும்பத்து மேல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. என் பேரனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து பொழைச்சிருக்கான். அதுக்குள்ள இப்படி ஒரு அபசகுணம் நடந்துடுச்சு. ஐயோ ஐயோ, கடவுளே கடவுளே, முருகா, பூஜை ரூம்ல இருந்த குத்து விளக்கு கீழே விழுந்துடுச்சே. இந்த குடும்பத்துக்கு இன்னும் என்ன ஆபத்தெல்லாம் வரப்போதோ தெரியலையே. கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும் முருகா. அத்தை பதறாதீங்க, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன். இருங்க, நான் கிளீன் பண்றேன்.
ஐயோ கடவுளே, ரொம்ப பதட்டமா இருக்கே. இதெல்லாம் எதனால எதுக்காகன்னு தெரியலையே. ஐயோ, என்னாக போகுதுன்னு தெரியலையே. யதார்த்தமா விளக்கு கீழே விழுந்ததுக்கு இவங்க எதுக்கு இப்படி ஓவரா ரியாக்ட் பண்றாங்க? ஒருவேளை இவங்க தான் விளக்க கீழே தள்ளி விட்டுருப்பாங்களோ? எதுக்காக தட்டி விட்டுருப்பாங்க? அத்தா சாப்பிடுங்க நல்லா. உங்களுக்காக சிக்கன் ஃப்ரை, லெக் பீஸ், லாலிபாப் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இருங்க அத்தா, நான் ஊட்டி விடுறேன். இல்ல போதும், நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன நிலா, ஆகாஷ பயங்கரமா கவனிக்கிற போல இருக்கு. இனிமே அப்படிதான். ஏய் நிலா, இன்னைக்கு உனக்கும் ஆகாஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறியா? இந்த வரேண்டி. வீட்ல இவ்ளோ பெரிய அபசகுணம் நடந்திருக்கு. நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு அக்கா, இருக்கீங்க. இவருக்கு வை. என்ன நடக்குதுங்க? பேசிட்டு இருக்கல, இங்க ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் திங்கிறது தான் முக்கியமா? வீட்ல ஒரு அபசகுணம் நடந்து போச்சு. என்னாண்டால் வீட்ல அபசகுணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி வீட்ல என்னதான் நடந்துச்சு? காலையில பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்துச்சு. குத்து விளக்கு கீழே விழுந்து கிடந்தத மாதவி கூட பார்த்தா. என்ன மாதவி, நான் சொல்றது உண்மைதானே? இது எவ்வளவு பெரிய அபசகுணம். இது மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருந்துச்சுங்க. அதனால நம்ம பரம்பரை ஜோசியர் அம்பலவாணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? அவரு நம்ம எல்லாரோட ஜாதகத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இப்ப நம்ம குடும்பத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாருப்பா. சரி, அவர் அப்படி சொல்லியிருந்தா அதுக்கு அவர் ஏதாவது பரிகாரம் சொல்லியிருப்பார்ல? ஆமா கண்ணா, ஒரு நல்ல பரிகாரத்தை அம்பலவான சொன்னாரு. அவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு சொன்னாரு. அம்பலவாணன் அப்படி என்ன பரிகாரம் சொன்னாரு? அது இன்னும் ஒரு 48 நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சிறுசுங்கெல்லாம் ஒண்ணு சேரக்கூடாதான். அம்பலவான நம்ம பரம்பரை ஜோசியர், அவர் சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். அதனால அவர் சொன்ன மாதிரி ஒரு 48 நாளைக்கு நம்ம வீட்ல சின்ன சிறுசுங்க யாரும் ஒரே ரூம்ல தூங்க வேண்டாம். நீங்க சின்ன சிறுசுங்க, உங்களை 48 நாளைக்கு ஒண்ணு சேர விடாம பிரிச்சு வைக்கிறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே. அது என்ன, ஒரு 48 நாள் தானே, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அப்போ காலையில நாம சந்தேகப்பட்டது சரிதான். இப்படி ஒரு திட்டத்தோட தான் இவங்க வேணும்னே பூஜை ரூம்ல விளக்க தட்டி விட்டுருக்காங்க போல இருக்கே. நீலா, என்னையில இருந்து 48 நாளைக்கு நீயும் தென்றலும் ஒரே ரூம்ல படுத்துக்கங்க. சித்துவும் ஆகாஷம் ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டோம், சரியா? ஐயோ பாட்டி, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? அதெல்லாம் சரியா வராது. ஒரு குத்து விளக்கு கீழே விழுந்ததுக்கு நாங்க எதுக்கு பிரிஞ்சிருக்கணும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல பாட்டி, சாரி. இல்லப்பா, எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்கு தானே. பாட்டி சும்மா இருங்க பாட்டி, நீங்க வேற.
குத்து விளக்க பூனையோ இல்ல எலியோ தட்டி விட்டுருக்கோம். இதெல்லாம அபசகுணம்னு சொல்லுவீங்க? ஆகாஷ், நீ சின்ன பையன், உனக்கு அவ்வளவா விவரம் தெரியாது. ஜாதகம் ஜோசியத்துல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் விளையாட்டா எடுத்துக்க கூடாது. ஆண்டாள், ஆகாஷ் சின்ன பையன், அதனால அவனுக்கு விவரம் பத்தாதுன்னு சொல்ற. ஆனா நான் பெரிய மனுஷன் தானே. எனக்கு என்னமோ ஆகாஷ் சொல்ற மாதிரி தான் தோணுது. ஏதோ எலியோ பூனையோ தான் அந்த குத்து விளக்க தட்டி விட்டுருக்கணும். அதுக்கு போய் தேவையில்லாம பரிகாரம் அது இதுன்னு சொல்லி எதுக்கு சின்ன சிறுசுகளை பிரிச்சு வைக்கணும்? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டாள். அவங்க எப்பவும் போல அவங்க ரூம்ல தூங்கட்டும், விடு. இல்லைங்க, நான் என்ன சொல்ல அம்மா, அதெல்லாம் தப்புமா. ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி விளக்கு கீழே விழுந்தது அபசகுனமா இருந்தா அதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம்ல. ஏண்டா, உங்க அப்பாவுக்கு தான் வயசாகி எதுவுமே புரியலன்னா நீ அவரை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நானு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு அம்பலவானங்கிட்ட கேட்காமலையா இருந்திருப்பேன். கேட்கதான் செஞ்சேன். ஆனா அவருதான் இந்த ஒரு பரிகாரத்தை தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாருப்பா. இல்ல அத்தை, இருந்தாலும் 48 நாளைக்கு இவங்களை பிரிச்சு வைக்கிறது பாவம் அத்தை. அதெல்லாம் ஒரு பாவமும் இல்ல. எல்லாம் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தானே. நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு ஏன் இழுக்கிற? 48 நாள் தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 48 நாள் காணாம போயிடும். இவங்க 4 பேரும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக 48 நாள் பொறுத்துக்க மாட்டாங்களா? அதெல்லாம் பொறுத்துக்குவாங்க. இங்க பாருங்க பாட்டி, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். இங்க பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இஷ்டமே கிடையாது. அப்படிலாம் சொல்லாத சித்து. இப்போ நீயும் என் பேரன்தான்னு நான் ஏத்துக்கிட்டேன்ல. பாட்டி சொல்றத கேளு. பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி. ஆமா ஆண்டாள், இதெல்லாம் வேண்டாம். தாத்தா, ஆமா பாட்டி, இதெல்லாம் எங்களுக்குலாம் வேண்டாம். ஆமா ஆமா அத்தை, இதெல்லாம் வேண்டாம். இல்ல பாட்டி, வேண்டாம் பாட்டி. இல்ல பாட்டி, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம் பாட்டி. ஆமாம்மா, அது எல்லாரும் வேண்டாம், சொல்றோம்ல. வேண்டாம். ஆமா, வேண்டாம். அதான் வேண்டாம் வேண்டாம். பாட்டி, வேண்டாம் பாட்டி, இதெல்லாம் வேண்டாம். வேண்டாம். சொல்றேன்ல, வேண்டாம் விடு. வேண்டாம் பாட்டி. கேளுங்க வேண்டாம். அத்தை, ப்ளீஸ் சொன்ன கேளுங்க. இன்னைக்கு நிலாக்கும் ஆகாஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போற விஷயம் எப்படியோ பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால்தான் வேணும்னே அதை கலைச்சு விடுறதுக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ வேண்டாம் பாட்டி, வேண்டாம், நாங்க விடு, சொல்றோம்ல. கேளும்மா. இப்ப நாமளும் சேர்ந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சா இந்த பாட்டி ஒத்து வர மாட்டாங்க. நம்ம கிட்டயும் ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிக்க தான் பாப்பாங்க. அதனால இந்த விஷயத்த பாட்டியோட ரூட்லயே போய் அவங்கள கவுக்க வேண்டியதுதான். அத்தை, ப்ளீஸ் ஆமா, ஆமா, வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் அத்தை. வேண்டாம் பாட்டி. ப்ளீஸ் அத்தை. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட பெரிய மனுஷி பாட்டி தான். அவங்க சொல்றது தப்பாயிடுமா? ஆகாஷ், உங்களுக்கு ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டாள் பாட்டிக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவங்கள மாதிரியே எனக்கும் ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்கு. அதுவும் பூஜை ரூம்ல இருக்கிற குத்து விளக்கு திடீர்னு கீழே விழுந்திருக்குன்னா அது கண்டிப்பா தப்பான சகுனம் தான். பாட்டி சொல்ற பரிகாரத்தை நாம 4 பேரும் ஏத்துக்கலாம். இல்ல, என்ன பேசுற தென்றல்? ப்ளீஸ் வேண்டாம். எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்காக தானே பாட்டி சொல்றாங்க. அதுவும் வெறும் ஒரு 48 நாள் தானே, ஒன்னும் தப்பு இல்ல. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க 48 நாளைக்கு பிரிஞ்சே இருப்போம்.
உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்மா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான். பாட்டி, உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சரி உட்காருங்க, சாப்பிடலாம். பாட்டி நீங்களும் உட்காருங்க. வாங்க பாட்டி. போதும்மா, நீ சொன்னதே வயிறு நிறைஞ்சு போச்சு, சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க.